தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுதுமாய் நம்ம வேத வசனத்துக்கு கடந்து செல்வோம். தேவன் இந்த வசனங்கள்லாம் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரணும். தேவ ஆவினால் எழுதப்பட்ட வசனங்கள், அது சாதாரண மனுஷனால் எழுதப்பட்டதில்லை, தேவ ஆவியினால் எழுதப்பட்ட வசனங்கள். நம்ம எல்லாரும் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கறதான காரியத்திலே நம்ம எல்லாம் சரியாக நம்ம கலந்து கொள்வோம். ஏன்னா 2 தீமோத்தேயு 3:16 வாசித்து பார்த்திங்கன்னா, வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் தேவ ஆவினால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ ஆவினால் எழுதப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம கேட்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை அசால்ட்டாக நினைக்கக்கூடாது. அதை நம்ம கேட்குறோம், அதை உட்கொள்ளணும். சரியா? வசனத்தை கேட்குறோம்னா அதை நம்ம ஏனோ தானன்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா வேத வசனத்தை நம்ம எப்படி உட்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சீசர்கள் ஏசாமி கூட நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா, ஏசாமி தான் கூட வந்தார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. கூடயே தான் இருந்தார். எத்தனையோ வருஷம் அவங்க கூட எத்தனை வருஷம் இருந்தார்? 3 வருஷம் தான் இருந்தாரா? மீதி 30 வருஷம்? மீதி 30 வருஷம் வேணாமா? 33 வருஷம்தான் கூடத்தே இருந்தார். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா கூட இருந்து ஏசாமி எப்படி பேசுவார், எப்படி நடப்பார், எப்படி இருப்பார் அப்படிங்கிறத சீசர்கள் புரிந்து கொள்ளலை. இன்றைக்கி நம்ம கூட அப்படித்தான் வேதத்தை நம்ம வாசிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் வேத வசனம் நமக்கு எப்படி சொல்லுது, எந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலை, அநேக நேரங்களில் புரிந்து கொள்ளுகிறது இல்லை. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. எப்போ அவங்க கண் திறக்கப்பட்டதுன்னா அப்போ பிற்கப்படும் போது, அப்பங்கிறது என்னது? தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தை பிற்கப்படும் போது நம்முடைய இறுதியும் அதோடு ஒன்றித்து போக வேண்டும். நமக்காகத்தான் அது பிற்கப்படுகிறது, நமக்காக தான் சொல்லப்படுகிறது அப்படிங்கிற அந்த வேத வசனத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும், உள்ளே போயிடணும். சரியா? இப்போ அந்த கண்களை மூடுவோமா? ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பேசும் தெய்வம் நீ ஐயா, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ ஐயா, பேசும் தெய்வம் நீ. என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே, 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 பேசும் தெய்வம் நீ ஐயா, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ, என்னோடு பேசும் தெய்வம் நீ. ஆமென் ஆண்டவரே, எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஒரு மனுஷன் மூலமாக அல்ல ஆவியானவரே, நீர் வெளிப்பட்டு ஆண்டவரே எங்களோடு உடைய வசனத்தின் மூலமாய் பேசுங்க. நாங்கள் அதெல்லாம் உட்கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஆமாம், யோவான் 15 வசனத்தை வாசிப்போமா? யோவான் 15 நாம் வாசிப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமாம், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அவர் என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், செடியாகிய திராட்சை செடியாகி இயேசு கிறிஸ்துவையும் கொடியாகி நம்மளையும் தான் ஆண்டவர் அது தெளிவாக நமக்கு சொல்லுறதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? அவரிலும் அவர் நம்மிலும், நம்ம அவரிலும் இருக்கணும். ஒரு செடி இருக்குதுன்னு சொன்னால் அந்த செடியை சுற்றி என்ன செய்கிறோம்? கொடி படரும் இல்லை. இப்போ திராட்சை செடி நட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த திராட்சை செடியில் என்ன செய்யணும்?
கொடி படரணும். எந்த செடியிலுமேவும் ஒரு கொடியை வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த கொடி என்ன செய்யணும், அந்த செடியோட பின்னி பிணைஞ்சு அப்படி போனால் தான் அது என்ன செய்யும், செடியோடு நிலச்சி நிற்கும், நிறைய கனிகளை தரும். அப்படித்தானே? ஆனால் ஒரு சில செடியில் நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் ஒரு வேளை தோட்டம் வச்சுருந்தீங்க உங்கள் குடும்பத்தில், இல்லை உங்கள் வீட்டில் அப்படி வச்சு பார்த்துருக்கீங்க, இல்லை மற்ற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படின்னு சொன்னால் இப்போ செடி இருக்கும், அது பக்கத்தில் ஒரு சில கொடியெல்லாம் வச்சுருப்பாங்க அதில் படருவதற்கு. அதில் 1-2 செடி பார்த்திங்கன்னா அதில் படரவே படாது, ரேஸாக பட்டு அப்படி தள்ளி போயிடும், அப்படி ரேஸ் அப்படி இருக்கும். ஆனால் அது அந்த கொடி பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா வளர்ந்து செழிப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அது எந்த இதுவுமே அதுக்கு ஒரு கனியும் கொடுக்காது, ஒரு காயும் கொடுக்காது, எதுவுமே செய்யாது. கொஞ்ச நாள் அது என்ன செய்யும், கருகி போகும், வீணாக போயிடும். ஆனால் ஒரு சில கொடிகள் இருக்குது, வச்சிருக்கிற அந்த செடியோடு சேர்ந்து அதோடு சுற்றி என்ன செய்யும், அப்படியே வளர்ந்து வரும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய கனிகளை நம்ம எதிர்பார்க்கலாம், நிறைய கனிகள் மாத்திரம் இல்லை காய்களை எதிர்பார்க்கலாம். நம்ம என்ன அதை போட்டிருக்கிறோமோ அந்த இதுலேருந்து நிறைய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். அதே போல் தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யணும், கொடிகளாக இருக்கிறீங்க, நீங்கள் எண்ணில் என்ன செய்யணும், ஆமாம் நீங்கள் நிலச்சிருக்கணும். என்னில் நிலச்சி இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், மிகுந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். என்னில் நிலச்சிருக்கணும், என்னில் என்ன செய்யணும், நிலச்சிருக்கணும். என்னை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது, என்னை விட்டு தனியாக போயிடக்கூடாது, என்கிட்ட ஏதோ உங்களுக்கு தேவைக்காக மட்டும் என்னை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தெளிவாக இந்த இடத்துல நம்மளோடு பேசுகிறார். சரியா? அப்போ நம்ம எதில் நம்ம நிலச்சி நிற்கணும். நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், வேதத்தை தூக்குறோம், உபவாசம் பண்ணுகிறோம், செபிக்கிறோம், அநேக நேரங்களில் கிறிஸ்தவ கூட்டங்களில் போய் கலந்து கொள்கிறோம், நிறைய நேரங்களில் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்கிறோம், மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம ஒரு கிறிஸ்தவங்களாக காணப்படுகிறோம். மற்றவங்க பார்த்து நம்மளை சொல்லுவாங்க, இவங்களாம் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனைக்கு வந்துடுவோம், இல்லை வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வருவோம். பல விதங்களில் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவதற்கு நம்மளை மற்றவங்க முன்னாடி வெளிப்படுத்துவோம். அப்போ வெளிப்படுத்துவதற்கு நம்மளில் ஒரு சில காரியங்கள் நிலைச்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. ஆமாம், ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 8:31 வாசிப்போமா? யோவான் 8:31 வசனத்தை வாசிப்போம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஆமாம், என்னுடைய உபதேசத்தில் என்ன செய்யணுமா, நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு. யாரை பார்த்து சொல்கிறாரு? சீஷர்களை பார்த்து, யூதர்களை நோக்கி அவங்க சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய எண்ணத்தில் நிலைச்சிருக்கணுமா, உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். நல்ல வார்த்தைகளை கேட்கறதுல நம்ம என்ன செய்யணுமா, நிலைச்சிருக்கணுமா. அது 2 யோவான் 1:9 வாசிப்போமா? கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. ஆமென். பார்த்தீங்களா, இங்கே கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிறவன் அவர் யார் உடையவன் அல்ல? ஆமாம், தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கிட்டு நம்ம கிறிஸ்துவின் காரியங்களை அதில் அடங்கி இருக்குது. அந்த உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடந்தால் அவன் யார் இல்லை? கிறிஸ்தவன் அல்ல, தேவன் உடையவன் அல்ல, பிதாவினுடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உடையவன் அல்ல. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. அவருடைய உபதேசத்தில் கரெக்டாக நம்ம இருந்தோம்னா அவருடைய பிள்ளை என்று சொல்லி நம்ம அழைக்கப்படுவோம். அல்லேலூயா. எரேமியா 23:22 அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களே ஆகில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அடுத்து சொல்கிறாரு, ஒன்று உபதேசத்தில் நிலைத்திருக்கணும், 2வது எண்ணத்தில் நிலைத்திருக்கணுமா, ஆலோசனைகளில் நிலைத்திருக்கணுமா. அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களே ஆகில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்புவார்கள். நம்ம ஆண்டவருடைய ஆலோசனையில் நிலைத்திருக்கணும். சரியா? நம்ம ஆண்டவருடைய ஆலோசனை என்ன செய்யணுமா, அநேக நேரங்களில் தூக்கி போட்டுருவோம். ஏன்னா உலக ஆலோசனை நம்மளை என்ன செய்யும், பற்றி கொள்ளும். ஏன்னா அதை நம்ம பார்க்குறோம்.
ஆனால் தேவனுடைய ஆலோசனை நமக்கு கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அதை செய்யாத, இதை செய்யாத, அதை உடுத்தாத, இதை உடுத்தாத, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அப்படி நிறைய சொல்லுவார்ல. அதனால் அது நமக்கு என்ன செய்யும், கஷ்டமாக தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆலோசனையில் நீ எப்படி இருக்கணுமா, நிலைச்சிருக்கணும், நிலைத்திருக்கணும். என்னுடைய ஆலோசனை நீ நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன செய்ய, மற்றவங்களுக்கு புத்தி சொல்ல முடியும், மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியும். நீங்கள் அவருடைய ஆலோசனையை தள்ளிட்டு உங்கள் சொந்தமான உங்கள் படிப்பறிவை வச்சு ஆண்டவருடைய ஆலோசனையை சொல்ல முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய ஆலோசனையில் நிலைத்திருங்கள். சங்கீதம் 125:1 வாசிப்போமா? கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையில் நம்ம என்ன செய்யணுமா, நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் தான், இயேசு தான், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் ரட்சிக்க வந்தவர், அவர் தான் சிலுவை தூக்குனவர், அவர் தான் ரத்தம் சிந்தினவர், அவர் தான் ரட்சிக்கக்கூடியவர் அப்படின்னு கர்த்தர் மேல் என்ன செய்யணும், நம்பிக்கை வைக்கணும். இன்றைக்கி நம்பிக்கை இல்லாத காரியங்கள் நிறைய பேர்கிட்ட உண்டு. ஆண்டவர் மேலே எப்போ நம்பிக்கை வைப்போமா, நமக்கு தேவை வேணும், அவர்கிட்ட ஏதாச்சும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் மேலே பயங்கரமாக நம்பிக்கை வைப்போம், ஆண்டவர் மேலே விசுவாசம் வைப்போம், அவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், அவர் அதை கொடுத்துருவார், இதை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி வைப்போம். அப்படி இல்லை, கிறிஸ்தவனாக வாழ்கிற நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் மேலே என்ன செய்யணும், ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை, ஆழமான நங்கூரமான ஒரு பெரிய கப்பலவே நிப்பாட்டக்கூடிய நங்கூரம் எப்படி பூமிக்குள்ளே பாய்ச்சி நிற்கப்படுதோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். கிறிஸ்துவ மேலே, ஆண்டவர் மேலே என்ன செய்யணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுல நீங்கள் என்ன செய்யணும், நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். அதுக்கடுத்து நீதிமொழிகள் 22:17-18 வாசிக்கலாமா? செவியை சாய்த்து, உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு, ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. ஆமா, என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து, அவைகளை உன் உள்ளத்திலே காத்து, அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது, உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாயிருக்கும், அது இன்பமாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப என்னத்தில் நம்ம காத்திருக்கணுமா? என்னத்தில் காத்திருக்கணும் சொல்லுங்க. போதகத்தில் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நீ நிலைத்திருந்தா, போதகத்தை உன் இருதயத்தில் வைத்திருந்தீங்கன்னா, நிலைத்திருந்தீங்கன்னா அது எப்படிமா உன் நாவுக்கு இன்பமாக இருக்குமா. ஏன்னா நீங்கள் பேசும்போது மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, சே அந்த பாஸ்டர் பேசினார், என்ன சந்தோஷமாக இருந்துச்சு, என் உள்ளத்துக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு, அந்த பிரதர் சொன்னார், எனக்கு என்ன சந்தோஷமாக இருந்துச்சு, அவர் பேசும்போதே என் உள்ளத்தில் இந்த கவலையெல்லாம் போயிடுச்சு, என்கிட்ட இருந்த கவலையான எண்ணங்கள்லாம் போயிடுச்சு, சிந்தனையெல்லாம் போயிடுச்சு, என்கிட்ட இருந்த பாரம்லாம் இறக்கி வச்சது மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த உபதேசம் உன்னுடைய வாயில் இருக்கும். அந்த போதகம் உன் வாயில் இருக்கணும். அது எப்படி இருக்குமா, உன் உதட்டில் இருக்கும்போது அது எப்படி இருக்குமா, உன் உதட்டு அது இன்பமாக இருக்குமா, அந்த வார்த்தைகளை, அந்த போதனைகளை உன் இருதயத்தில் இருக்கும்போது. அப்போ நம்ம என்ன செய்யணும், கர்த்தரின் போதகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 யோவான், அதே வாசிங்க போதகத்தில் 1 யோவான் 2:27 வாசிப்போமா? நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. ஆமாம், உங்களுக்கு ஒருவரும் நீங்கள் போதிக்க வேண்டியதில்லை. போதகத்தில் நிலைத்திருக்கணும்னா ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. நீங்கள் அதில் நிலைச்சிருந்தீங்கன்னா அவருடைய அபிஷேகமே உங்களை நினைச்சுமா போதிக்கும். சரியா? அதுக்கடுத்து பார்ப்போம் மத்தேயு 4:1-10 வரைக்கும், அதே மாதிரி லூக்கா 4:1-10 வரைக்கும். அது பெரிய காரியங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 13:2 இந்த இதிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உபவாசம் பண்ணுகிறதுல நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் வரும். இது பிசாசு சோதிக்கிறதான ஒரு காரியம். ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்து அவர் வந்த உடனே என்ன செஞ்சான், பிசாசு நினைஞ்சான், அவனை சோதிக்கிறதுக்கு என்ன செஞ்சானா, கொண்டு போய் மேலே நிற்க வச்சான், உப்பரியில் நிற்க வச்சான், தேவாலயத்தில் நிற்க வச்சான். எல்லாத்தையும் பணிந்து கொள்ளு, உனக்கு நான் இதை தர்றேன்னா என்னை சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்ளு தருவேன் அப்படின்னு சொன்னான். நிறைய காரியங்களை என்ன செஞ்சான் அவன் சொன்னான். அப்போ அதனால் ஆண்டவர் உபவாசத்தை விட்டு ஓடி போயிட்டாரா, செபத்தை விட்டு ஓடி போயிட்டாரா? இல்லை, அதில் நிலச்சி நிற்காரு. நீங்களும் பிசாசை ஜெயிக்கணும்னா, பிசாசின் காரியங்களை ஜெயிக்கணும்னா நம்ம உபவாசம் இருந்தே ஆகணும். இப்போ ஆரைக்கு மாதிரி சாட்சி சொல்லிச்சு பார்த்தீங்களா, நான் 7 வாரம் தண்ணி கூட குடிக்காமல் உபவாசம் இருந்தேன், என் மகன் காப்பாற்றப்பட்டான், உயிர் காப்பாற்றப்பட்டுச்சுன்னு. அதே போல் உபவாசத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதுல ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். அப்போ உபவாசம் இருக்கிறதுலையும் நம்ம என்ன செய்யணும்,
நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வசனத்தை எழுதிக்கங்க, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொலோசியர் 1:22 வாசிப்போமா? நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்தீர்ப்பீர்களானால் அப்படி ஆகும். விசுவாசத்தில் என்ன செய்யணுமா? உறுதியா இருக்கணுமா? முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளில் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். எப்படி இருக்கணுமா? விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். அதே 1 கொரிந்தியர் 16:13 வாசிங்க. விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா? நம்ம நிலைச்சிருக்க வேண்டுமா? நம்ம அநேக நேரங்களில் விசுவாசத்தில் நம்ம தவறி போயிடுறோம். இப்போ நம்ம விசுவாசத்தில் இருப்போம், அப்புறம் இருக்க மாட்டோம். வாசிங்க. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். ஆமாம், போதும். விழித்திருங்கள், விசுவாசத்தில் என்ன செய்யணுமா? நிலைத்திருங்கள். ஏன் ஆண்டவர் மறுபடியும் நமக்கு சொல்கிறாரு விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும்? ஏன்னா நம்ம விசுவாசம் வலிவு போகிற விசுவாசமாக இருக்கிறது. உன்னை இப்போ விசுவாசமாக இருப்போம், வீட்டுக்கு போனோன்னே விசுவாசத்தை விட்டுருவோம், நம்பிக்கை இழந்துருவோம், சரியா? ஒரு காரியம் நமக்கு நடக்கலைன்னா நம்ம விசுவாசத்தை விட்டுருவோம், ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை விட்டுருவோம். அதனால் ஆண்டவர் சொல்றாரு உறுதியாக இருக்கணுமா? விசுவாசத்தில் நிலைத்திருக்கணுமா? அப்போ நம்ம நிலைத்திருக்கிறது எவ்வளோ முக்கியமானதுன்னு பாருங்க. நிலைத்திருக்கிறது கொஞ்ச நேரம் இப்படி கொஞ்ச நேரம் அப்படி இல்லை. எப்பையும் எந்த நேரமும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும்? நிலைச்சிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்றாரு. பிலிப்பியர் 4:1 வாசிப்போமா? எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. யாருக்குள்ள நிலைச்சிருக்கணுமா? ஆமா, கர்த்தருக்குள் நிலைச்சிருக்கணும். அங்க வசனம் அழகா போட்டிருக்கிறது, பிரியமானவர்களே. ஆண்டவர் நம்மளை அழகா சொல்றாரு, பிரியமானவர்களே நீங்க யாருக்குள்ள நிலைச்சிருக்கணும்? கர்த்தருக்குள் நிலைச்சிருக்கணுமா, சரியா? ஆண்டவர் அதுக்கு மேலே வார்த்தையில் பாருங்களேன். அதனால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் என்ன செய்யணுமா? நிலைத்திருக்கணும். அப்போ நம்ம வேறு எதுக்குள்ளேயும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நிலைத்திருக்கக்கூடாது. விக்கிர ஆராதனைக்குள்ளே போய் நிலைச்சிருக்கக்கூடாது, சரியா? பணத்துக்குள்ளே போய் நிலைச்சிருக்கக்கூடாது, ஐஸ்வர்யத்தில் போய் நிலைச்சிருக்கக்கூடாது, அழகில் நிலைச்சிருக்கக்கூடாது, மறு அதிகாரம் பண்ணுறதுல போய் நிலைத்திருக்கக்கூடாது. யாருக்குள்ளே நிலைச்சிருக்கணுமா? கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணுமா? அடுத்து பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 3:8 வாசிப்போமா? 1 தெசலோனிக்கேயர் 3:8 வாசிப்போமா? நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். அப்படி சொன்னது யாரு? பவுல் சொல்றாரு, சரியா? நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருங்க. அப்போ நாங்கள்லாம் என்ன செய்கிறோம்? உங்களுக்கு சொல்கிறவங்க நாங்கள் சந்தோஷப்பட்டு பிழைத்திருப்போம். ஏன்னா நாங்கள் சொல்கிற வசனத்தை, ஆண்டவருக்குள்ளே சொல்கிற ஆவியானவர் சொல்கிற வசனத்தை உங்களுக்கு சொல்கிறோம். அதுக்குள்ளே நீங்கள் நிலைச்சிருந்தா அதை கேட்கும்போது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதனால் எங்களுக்கு என்ன ஒரு சாப்பாடு சாப்பிட்டது மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் எப்பொழுது எப்படி இருக்க வேண்டுமா? நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம். அதுக்கடுத்து 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய உறுதியான அஸ்திபாரத்தின் மேல என்ன செய்யணுமா? நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய அஸ்திவாரத்தின் மேல் ஆண்டவரை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நமக்கு எல்லாமே தெரியும். அப்படி தெரிஞ்சு தானே இங்கே வந்திருக்கிறீங்க, அதனால தானே விசுவாசியாக இருக்கிறீங்க. ஆனால் அங்கே சொல்லியிருக்காரு, அவருடைய அஸ்திவாரத்தின் மேல் என்ன செய்யணுமா? உறுதியாக இருக்கணும். அவர் மேலே நீங்கள் போட்டிருக்கீங்க ஒரு அஸ்திபாரத்தை, அதில் உறுதியாக இருக்கணும். இங்கே கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு விக்கிர ஆராதனைக்கு கொஞ்ச நாள் ஓடிடக்கூடாது. விட்டுட்டு வந்த பின்வாங்கி போய் பின்னாடி விட்டுட்டு வந்ததானே அந்த பழக்க வழக்கங்களுக்கு ஓடிடக்கூடாது, சடங்காச்சாரங்களுக்கு ஓடிடக்கூடாது. நம்ம யார் மேலே அஸ்திபாரம் போட்டிருக்கோமோ அந்த அஸ்திபாரத்து மேலே கட்டடத்தை கட்டுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் மேலே வச்சிருக்கதான அஸ்திவாரத்தின் மேலே என்ன செய்யணும்? நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம். 2 தீமோத்தேயு 3:14 வாசிப்போமா? 2 தீமோத்தேயு 3:14 வாசிங்க. நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திரு. ஆமா, நீ கற்று
நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்து கொண்டு இரு. ஆண்டவருடைய வசனத்தை எத்தனையோ காரியங்களை நம்ம கேட்டிருக்கிறோம், நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம், எத்தனை செய்தி கேட்குறோம், எத்தனை வார்த்தைகள் உங்களுக்கு நேராய் வருகிறது. நம்ம எதில் நிலைச்சிருக்கிறோம்? இங்கே சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, நீ கற்று நிச்சயித்து கொண்டதில் நிலைத்திரு. ஒரு காரியத்தை முடிவெடுத்திருப்ப, தீர்மானம் எடுத்திருப்பீங்க, ஆனால் அதில் நிலைச்சிருக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் அந்த வசனத்தை என்ன செய்யி நீ கற்றுக்கொள்ளு, அதில் உறுதியாக எடுத்துக்க, தீர்மானத்தை எடுத்துக்க. அப்புறம் என்ன செய்யணும், நிச்சயித்து கொண்டுக்க, அதில் என்ன செய்யணுமா, நிலைத்திருக்க வேண்டும். கற்று நிச்சயித்து நிலைத்திருக்க வேண்டும். சாதாரணமாக நீ போய் குருட்டுத்தனமாக போய் அதை சொல்கிறாங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம ஒரு கடைக்கு துணி வாங்க போகிறோம், இல்லை ஒரு பொருள் வாங்க போகிறோம், இல்லை மற்றவங்க சொல்லி ஒன்றை வாங்க போகிறோம் அப்படின்னா அப்படியே கண் மூடி போய் வாங்கிட்டு வந்துடுவோமா, செஞ்சுருவோமா? இல்லை, அதை போய் பார்ப்போம், ஆராய்ச்சி பண்ணுவோம். அது கரெக்டாக அவங்க சொன்னபடி இருக்குதா, இது ரொம்ப நாளைக்கு உழைக்குமா, இது ரொம்ப நாளைக்கு தாங்குமா, இது ரொம்ப நாளைக்கு ஓடுமா, அப்படிலாம் நம்ம நிறைய காரியங்களை பார்ப்போம், உலக பிரகாரமான காரியங்களில். ஆனால் ஆண்டவருடைய காரியத்தில், வேத வசனத்தை எத்தனையோ காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் அதில் நிச்சயித்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அதில் நிலைத்திருக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு இதுவரைக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அது ஆண்டவர் விரும்புகிறாரு. சரியா? எபிரேயர் 13:1 வாசிப்போமா? சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. ஆமென். அல்லேலூயா. இங்கே ஒன்று போட்டிருக்கிறார் ஆண்டவர், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. இன்றைக்கி நம்ம சபையில் கூட பார்த்திங்கன்னா, விசுவாசி ஆகிட்டோம்னா எல்லோரும் நம்ம என்ன செய்வோம், பிரதரும்போம் சிஸ்டரும்போம். அது பார்க்குற நேரம் மட்டும்தான். ஆனால் அதில் நிலைச்சிருக்கிறோமா? நம்ம கூட பிறந்தவங்க கூட நம்ம நிலைச்சிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், சகோதர சிநேகத்தில் என்ன செய்யணுமா, நிலைத்திருக்கணுமா. அது இந்த ஒரு தடக்கத்தை ஆண்டவர் இந்த பூமியில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு தடக்க நீங்கள் என்ன செய்ய போகிறதில்ல, வரப்போகிறதில்ல, நீ சேர்ந்து பிறக்க போகிறது கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சகோதர சிநேகத்தில் நீங்கள் பண்ணுற சிநேகம், உங்களுடைய அன்பு ஐக்கியம் எப்படி இருக்கணுமா, நிலைச்சிருக்கணுமா. சரியா? ஏதோ கொஞ்ச நேரத்தில் மாத்திரம் அப்படியே சேர்ந்து இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் எதனாச்சும் ஒரு காரியம்னா ஒரு பகையாக மாறிடுறது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அன்பில், அந்த சிநேகத்தில் நீங்கள் என்ன செய்யணும், நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், சபைக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, மற்ற அந்நிய மனுஷராக இருந்தாலும் சகோதரர் என்று அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அதில் என்ன செய்யணும், அவங்கள நேசிக்கிறதுல நம்ம நிலைச்சு நிற்க வேண்டும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்க வேண்டும். சரியா? அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, 1 யோவான் 3:24 வாசிப்போமா? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். ஆமென். அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய கட்டளைகள், நிறைய கட்டளைகள் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் எல்லாமே கட்டளை தான். அதன்படி இருந்தால்தான் அங்கே ஏற்றுக்குருவாங்க. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நிறைய படிச்சிங்கன்னா, வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய ஒரு சிலது புரியாது. ஆனால் நீங்கள் சும்மா திருப்பி அதை வாசித்தீங்கன்னா அதில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக நிறைய எழுதியிருப்பார். இப்படித்தான் அப்படின்னு சொல்லி கட்டளைகளில் அதில் போட்டிருப்பார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய கட்டளைகளில் நம்ம என்ன செய்யணுமா, நிலைத்திருக்க வேண்டும். சரியா? பிறர் பொருளை இச்சையாது இருப்பாய் என்றால் இச்சையாமல் இருக்கணும். 10 கட்டளையில் சொல்லப்பட்டிருக்கிறதுல, ஆமாம், உன்னை போல பிறனை நேசிக்கணும் அப்படின்னு இருக்குது. சரியா? உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசிக்கணும், உன்னை போல நேசிக்கணும். சரியா? அன்பில் நிலைச்சிருக்கணும், திருடாமல் இருக்கணும், கொலை செய்யாமல் இருக்கணும், விபச்சாரம் பண்ணாமல் இருக்கணும், வேசித்தனம் பண்ணாமல் இருக்கணும். அப்போ அந்த 10 கட்டளைகளை பார்த்திங்கன்னா நிறைய போட்டிருக்கு. நம்ம எந்த கட்டளை கடைபிடிக்கிறோம்னே நமக்கே தெரியாது. இல்லை, எந்த கட்டளையை கடைபிடிக்கணும் நமக்கே தெரியாது. ஆண்டவர் நீங்கள் 10 கட்டளையும் கடைபிடிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு 2 கட்டளை கொடுத்துருக்காரு. அந்த 2 கட்டளையில் கூட அநேகர் கடைபிடிக்கிறது கிடையாது. சரியா? ஆண்டவர் என்ன செய்யணும், முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும், ஆமாம், முழு பலத்தோடு ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும், அன்பு கூறணும். அடுத்து ஒரு கட்டளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன கட்டளை? உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்கணும். இதுதான் சகோதர சிநேகம், அதில் தான் நிலைத்திருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்போ தேவனுடைய கட்டளைகளில் நம்ம என்ன செய்யணுமா,
நிலைத்திருக்கணும். இந்த பூமியில் வாழ்கிறது நமக்கு கொஞ்சமாக கொடுக்கப்பட்ட ஒரு நாட்கள். கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் கூட தேவனுக்கு பிரியமானபடி அவர் என்ன விரும்புகிறாரோ அதில் வாழ்ந்து நம்ம நிலைத்திருந்தோம்னா அப்போ பின்னாடி வர்றதான நித்தியம் நம்ம இந்த சரீரம் முடிஞ்சு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யலாம்? சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அநேகருக்கு கேள்வி என்னென்னா, இந்த வாழ்க்கையே சரியில்லை, இன்னொரு வாழ்க்கையே இருக்க போகுது, அதெல்லாம் இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அதுக்குத்தான் நம்ம இந்த பூமியில் என்ன செய்கிறோம்? இவ்வளோ காரியங்களை நம்ம கேட்குறோம். அதன்படி நம்ம நடந்தோம்னா பின்னாடி வர்றதான வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவரோடு சந்தோஷமாக இருக்கலாம். அல்லேலூயா. அப்போ அவருடைய கட்டளைகளில் நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 23:6 வாசிப்போமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். ஆமென். அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரணும்னா யார் வீட்டில் நிலைத்திருக்கணும்? கர்த்தருடைய வீடு எது? கர்த்தருடைய வீடு எது? சபை. கர்த்தருடைய வீடு சபை. என்னுடைய வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். அப்படித்தான் வசனம் சொல்லுது. என்னுடைய வீடு. ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய சபையை என்ன சொல்கிறாரு? என்னுடைய வீடு அப்படிங்கிறாரு. என்னுடைய வீட்டில் அவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து யார் வந்தாலும் சரி அவர்களை என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே சொல்கிறாரு, என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். என்னுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் நீடித்தலாம் நிலைத்திருக்கணும். கொஞ்ச நாளைக்கு இந்த வீடு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு வேற ஒரு வீடு, இன்னொரு நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு இன்னொரு வீடு, 2 வருஷத்துக்கு இந்த வீடு, 2 வருஷத்துக்கு இன்னொரு வீடு, இன்னும் 2 வருஷத்துக்கு இன்னொரு வீடு. அப்படி இல்லைம்மா. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் நாட்டப்பட்டீங்களோ அங்கே இருந்து கனி கொடுப்பதற்கு நம்மளை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அதில் நிலைச்சிருக்கணும். சரியா? இந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடுறதெல்லாம் கிடையாது. சரியா? எங்கே போனாலும் ஆண்டவர் அதை குறித்து உன்ட்ட கணக்கு கேட்க மாட்டார். நீ எந்த சபையில் நாட்டப்பட்டையோ, எந்த சபையில் நிலைச்சிருக்கிறையோ அங்கே குறித்ததான கணக்கைத்தான் உங்கள்கிட்ட கேட்பார். அதை மறந்துட்டு தான் இன்றைக்கி அநேக இடங்களுக்கு ஓடுறது, ஒடியாடுறது. அது நான் சொல்கிறதுக்கு இல்லை, அது ஆண்டவர் தான் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். சரியா? கர்த்தருடைய வீட்டில் நிலைச்சிருக்க பழகுங்க. என்ன காரியம்னாலும் ஆண்டவருடைய வீட்டுக்குள்ள நிலைத்திருக்க பழகுங்க. நம்ம சொல்லுவோம்னா நம்ம குடும்பத்தை பார்த்து எங்கே போனாலும் சரியான நேரத்துக்கு வீட்டுக்குள்ள வந்துடணும், எங்கேயும் சாப்பிடக்கூடாது, வீட்டில் வந்து சாப்பிடணும் சொல்கிறோமா சொல்லலையா? அதுக்கெல்லாம் அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, புத்தி இருக்குது, நமக்கு ஆலோசனை இருக்குது, போதனை இருக்குது, உபதேசம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே வரணும், இங்கே தான் நிலச்சி நிற்கணும், இங்கே தான் சாப்பிடணும், இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம குடும்பத்தாருக்கு நம்மளை சேர்ந்தவங்களை சொல்லுவதற்கு நமக்கு என்ன செய்ய மாட்டோமே? இது ஆலோசனை வரமாட்டேங்குது. அப்போ கர்த்தருடைய வீட்டில் நம்ம நிலைச்சிருந்தால், கர்த்தருடைய வீடு நிறைய இடத்துல இருக்குது, ஆனால் ஆண்டவர் முனி எங்கே வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீ நிலைத்திருந்தால் என்ன வருமா? உங்களுக்கு நன்மையும் கிருபையும் என்ன செய்யுமா? உங்களை தொடர்ந்து வரும். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து பாருங்க, 1 யோவான் 4:15 வாசிமா. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். அவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். மறுபடியும் வாசிமா அந்த வசனத்தை. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார்களா? பரலோக பிதா என்ன செஞ்சிருக்கிறாரு? நிலைத்திருக்கிறார். அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். அவன் குமாரனை வந்து பரலோகத்திருந்த குமாரன் சொல்லி அவர் விசுவாசத்தாலே போதும். பிதாவானவர் நினைஞ்சாரா? எவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்குள்ள நிலைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். அவர் விசுவாசிக்காதவன், இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் கள்ள உபதேசங்கள் வந்துருச்சுல, இல்லை? கள்ள உபதேசம் வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஆண்டவர் இல்லை, அவர் என்ன தூதன், அவர் அதுக்காக வரல, யெகோவாதான் தெய்வம், பரிசுத்தாவினர் தெய்வம் இல்லை, நிறைய காரியங்களை சொல்லி என்ன செய்கிறாங்க? குழப்பி விடுறாங்க. அதனால இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவாக பேசியிருக்கிறாரு. இயேசுவானவரை என்ன தேவனுடைய குமாரன் என்று அவர் தான் அனுப்பி கொடுத்தார் என்று சொல்லி எவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்குள்ள ஆறு நிலைச்சிருக்கிறாங்களா? தேவன் நிலைத்திருக்கிறார். முதல் நம்ம பார்த்தோம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும்னு. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அவன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்குள்ள என்ன செய்றாரு? தேவன் நிலைத்திருக்கிறார். அவன் தேவனுக்குள்ள நிலைத்திருப்பான். அப்போ நம்ம தேவனுக்குள்ள நிலைத்திருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை குமாரன் என்று என்ன செய்யணும்? நம்ம விசுவாசிக்கணும்.
அந்த விசுவாசத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? கடந்து வரணும். சரியா? அடுத்தடுத்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் யோவான் 6ஆம் அதிகாரம் 54லேருந்து 56 வரைக்கும் வாசிக்கலாமா? என் மாம்சத்தை புசித்து என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். அல்லேலூயா. நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஆமென். அவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நான் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் மெய்யான அப்பமா இறங்கி வந்தேன், நான் தான் ஜீவ அப்பமா இறங்கி வந்தேன். என்னை அப்பமென்று அவன் சாப்பிட்றது, நான் கொடுத்த ரசத்தை சாப்பிட்றவன் என்ன செய்வான்? கடைசி நாள் அவனை எழுப்புவேன். அவன் என்ன செய்வான்? என் அப்பத்தையும் ரசத்தையும் பானம் பண்ணுகிறவனேன்னா அவனை என்ன செய்வேன்? நான் நிலைத்திருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 42 வாசிமா. அப்போஸ்தலர் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமா, இங்க பார்த்தீங்கன்னா அப்பம் விற்கிறதிலும் அவங்க என்ன செஞ்சாங்களா? உறுதியாய் தரித்திருந்தார்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்பம் திருவிருந்தில் நீங்கள் பங்கெடுக்கிறீங்களே, அதில் நம்ம என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும். உறுதியாக இருக்கணும். ஆண்டவரை நேசிக்கிறவங்க, குமாரனை நேசிக்கிறவங்க என்ன செய்யணும்? திருவிருந்து பந்தியில் பங்கெடுக்கிறதுல நம்ம என்ன செய்யணும்? நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி திருவிருந்து நான் போயே ஆகணும், அதில் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அது என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன செய்வேன்? பந்தியில் போய் நான் பங்கெடுத்துடணும். என்னை விட்டுருங்க, எனக்கு எந்த வேலையும் கொடுக்காதீங்க, எனக்கு எந்த காரியத்தையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அதில் என்ன செய்யணுமா? நிலைத்திருக்க வேண்டுமா? அதில் நிலைத்திருக்கணுமா? அப்படி இருந்தாத்தே ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசி நாளில் உன்னை எழுப்புவேன் அப்படின்னாரு. ஏன்னா நீ அவ்வளோ ஆசையாக ஓடி வர்றையே அந்த பந்தியில் பங்கெடுக்கணும்னு, அந்த அப்பத்தில் பானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ரசத்தில் பானம் பண்ணணும், அப்பத்தை பிக்கன்னு சொல்லி ஓடி வர்றையே. அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கடைசி நாளில் உன்னை எழுப்புவார். அந்த கடைசி நாளில் நீ எழும்பணும்னா அப்பத்தில் சரியாக நீ பங்கெடுக்கணும், அதில் நிலைச்சி நிற்கணும். சரியா? சாதாரணம் இல்லை. நீ ரசத்தை குடித்து கீழே மேலே தூக்கி குடித்து கீழே வைக்கும்போது, ஆண்டவரே உண்மை அதிகமாக நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உண்மை நான் விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அந்த ரசத்தை நம்ம குடித்து நம்ம கீழே வைக்கிறோம். சரியா? சாதாரணமாக ரத்தம் சிந்தலமா அவங்களுக்கு அவர் கரையை செலுத்தியிருக்கிறாரு. நீ எங்கே வரணும்? பரலோகத்துக்கு வரணும், உன்னை கடைசி நாளில் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்ரவேல் தேசத்தில் பார்த்தீங்கன்னா திருமண காரியங்களை ஒழுங்கு செய்யிட்டா அவங்களுக்கு அடையாளம் என்னென்னா, அந்த திருமண காரியத்தில் திராட்சை ரசம்தான். சரியா? அந்த திராட்சை ரசம் தான் பரிமாடுவாங்க. அந்த திராட்சை ரசத்தை எதுக்கு அடையாளம்னு சொன்னால் கல்யாணத்துக்கு அடையாளம். சரியா? அங்கே ஒழுங்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு காரியம் அங்கே நடக்குமா? என்ன நடக்க அப்படின்னு சொன்னால், ஒரு பெண் பார்க்க ஒரு மாப்பிள்ளை போகிறாரு அப்படின்னு சொன்னால் யாரும் போக மாட்டாங்க, மாப்பிள்ளையோட யாரும் போக மாட்டாங்க. பொண்ணு வீட்டுக்கு போகிறவங்க மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட அப்பா மட்டும்தான் போவாங்க. ஃபஸ்ட்டு போய் பார்க்க போவாங்க. அப்போ அங்கே போய் பார்க்கும்போது என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னால், டேபிளில் திராட்சை ரசம் வச்சுருப்பாங்களாம், ஒரு டம்ளரில் திராட்சை ரசம் வச்சுருப்பாங்களாம். அப்போ மாப்பிள்ளை என்ன செய்வார்? ஒரு டைரி எடுத்துகிட்டு போயிருப்பார். டைரியில் என்ன எழுதியிருப்பார்? முதல்ல நான் எப்படிலாம் வாழ்ந்தேன், இனி உன்னை திருமணம் செஞ்சால் நான் இப்படிலாம் வாழுவேன் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாராம். சரியா? 2 பகுதி. ஒரு பகுதி நான் எப்படிலாம் வாழ்ந்தேன், நான் என்ன மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு எழுதியிருப்பாராம். ஒரு பகுதியில் நான் உன்னை கல்யாணம் முடிச்சுட்டா நான் எப்படிலாம் உன்னை வச்சுக்கிருவேன் அப்படிங்கிறத எழுதியிருப்பாராம். இது 2ஐயும் எழுதி இவர் கையில் எடுத்துகிட்டு போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா பெண்ணு வீட்டில் திராட்சை ரசம் அங்கே வச்சுருப்பாங்க. சரியா? இவங்க போய் பார்த்து மற்ற பேசுகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன செய்வாங்க? அந்த திராட்சை ரசம் வச்சுருப்பாங்க. பெண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த பெண் அந்த திராட்சை ரசத்தை எடுத்து முழுசும் குடிச்சிட்டு வச்சிடணும். சரியா? இதுதான் எனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அடையாளம். வாய் திறந்தெல்லாம் பேசுகிறதெல்லாம் கிடையாது. குடிச்சு வச்சுருவாங்க. உடனே மாப்பிள்ளை என்ன செய்வார்? அந்த டைரியை கொடுத்துருவார், பொண்ணு கையில் கொடுத்துருவார், அதை வாஸ்து பாருன்னு சொல்லிட்டு. அதுக்கு இடையில் இவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், வீட்டுக்கு அப்பா என்ன செய்வார்? கூட்டுந்தர் வாடா மகனை கூப்பிட்டு நீ என்ன செய்யணும்? வீட்டை கெட்டு முதல்ல என்ன செய்யணும்? மாப்பிள்ளை அங்கெல்லாம் கல்யாணம் முடித்தா வீடு இல்லாமல் கல்யாணம் முடிக்கக்கூடாது. வேலை இருக்கா இல்லையா, வீடு இருக்கணும். அப்போ வீடை கட்டி முடித்தோடனே போய் கல்யாணம் வைக்கணும். அதுக்கு பிறகு தான் பொண்ணை போய் மாப்பிள்ளை போய் கூட்டுட்டு வரணும். அதுதான் அங்கே உள்ள வழக்கம். வீடு இல்லாமல் கல்யாணம் முடியக்கூடாது. நம்மளையும் கூட ஆண்டவர் அப்படித்தான் நமக்காக ரத்தம் சிந்தி இதை குடித்து என்னை நேசித்து நீ பரலோகத்துக்கு உனக்கு வீடை கட்டி வைக்கிறாங்க, அநேக வாசஸ்தலங்கள் உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர் ரத்தத்தை நமக்கு இங்கே கிரயமாக கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இதை நேசித்து அந்த மலவானலை திருமணம் பண்ணணும்னா நீ அதை நேசித்து நீ குடிக்கிறதுல நிலைத்திருக்க வேண்டும்.
அல்லேலூயா. நீ அதில் நிலைச்சிருக்கலன்னா அங்கே போக முடியாது, அங்கே உனக்கு வீடு கிடையாது, கடைசி நாளில் நம்மளை எழுப்ப முடியாது. சரியா? அவரை நேசிக்கிறீங்கன்னா, அவரில் நிலைத்திருக்கணும்னா, அவர் கொடுத்துட்டு போனதான அப்பத்தையும் ரசத்தையும் பானம் பண்ணுவதிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் அவர் கட்டி வச்சிருக்கிறதான அந்த பரலோக வாசலுக்கு, அந்த பரலோக வீட்டுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? போக முடியும். அங்கே அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது, 1 இல்லை 2 இல்லை. உனக்கு எந்த வீடு பிடிக்குமோ அந்த வீட்டில் உன்னை கொண்டு போய் வைப்பார். ஆமேன். ஆமாம். அடுத்து ஒரு காரியத்தை பார்ப்போம், ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே அப்போஸ்தலர் 1:14 வாசிப்போமா? அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா கூடி இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யாங்க? ஒரு மனதில் நிலைச்சிருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணுவதிலும் ஒரு மனம், விண்ணப்பம் எல்லாத்திலையும் ஒன்றாக நின்று தரித்து நின்றார்கள். ஒன்றாக உட்கார்ந்துருந்து என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணதில் இருந்தாங்க. அப்போ நம்ம ஜெபம் பண்ணுற காரியத்தில் என்ன செய்யணும்? தரித்து நிற்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு ப்ரேயர் பாயிண்ட் கொடுத்தாங்க, அதோட ஜெபம் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னு இல்லை. எப்பயும் காலையில் எழுந்திரிச்சா உங்களுக்கு சாப்பாடு எப்படியோ, மதிய சாப்பாடு எப்படியோ, நைட்டு சாப்பாடு எப்படியோ, சாயந்தரம் மட்டும் ஒரு ஸ்நாக்ஸ் எப்படியோ, இது சரீரத்துக்கு, இந்த உலகத்தில் இருக்கிறதான இந்த சரீரத்துக்கு, மேலே பார்க்குறதான இந்த சரீரத்துக்கு எந்த ஊட்டச்சத்து கொடுக்குறீங்களோ அதே போல் ஒன்று ஆவிக்குரிய சரீரத்துக்கும் என்ன செய்யணும்? ஆகாரம் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி கொடுக்குறதுல என்னது? வேதம் வாசிக்கிறதுல இருக்கணும், ஜெபம் பண்ணுறதுல இருக்கணும். எத்தனை வேலை? 4 வேளை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா 4 வேளையும் வேதத்தை வாசிக்கணும், 4 வேளையும் ஜெபம் பண்ணணும். சரியா? அப்போத்தான் இந்த ஆவிக்குரிய மனுஷன் என்ன செய்வான்? வளருவான். நீங்கள் எப்பயோ ஒரே தடவை சர்ச்சுக்கு வரும்போது பையில பார்த்து தூக்கி போட்டு போகிறதெல்லாம் கிடையாது. அதில் என்ன எழுதியிருக்குது? ஆண்டவர் எனக்குத்தானே கொடுத்துருக்கிறாரு, என் கையில் தானே பைபிளை கொடுத்துருக்கிறாரு. அதில் என்ன இருக்குது, என்ன வார்த்தை இருக்குது, ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு அப்படிங்கிறத குறித்து நீங்கள் தெளிவாக அதை என்ன செய்யணும்? வாசிக்கணும். அப்போ தான் இந்த ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் வளருவான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், அப்புறம் என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும், ஒரு மனது இருக்கணும். இதிலெல்லாம் என்ன செய்யணும்? நிலைச்சு நிற்கணும், நிலைச்சிருக்கணும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளில் மட்டும் செஞ்சுட்டு 2 நாள் தூங்குறது கிடையாது. சரியா? தினந்தோறும் அது என்ன செய்யணும்? நமக்கு பழக்கமாக்கி கொள்ளணும், வழக்கமாக்கி கொள்ளணும். சரியா? எப்படி காலையில் எழுந்திரிச்சா பல்லு வளர்க்குறோம், அது எப்படி? அது என்னது? நம்மளுடைய ரெகுலர் பழக்கம். அதே போல தான் செஞ்சுக்கிறணும். நம்மளை ஆண்டவர் வேத வசனத்தையும் ஜெபம் பண்ணுறதுலையும் அதே மாதிரி நீங்கள் என்னென்ன காரியத்தை தினந்தோறும் குளிக்கிறது, பல்லு வளர்க்குறது, சாப்பிட்றது, தூங்குறது, டீ குடிக்கிறது உங்களை பழக்கமாக வச்சுருக்கீங்களோ அதை காட்டிலும் மேலானதாய் வேதத்தை நேசித்து, அதை காட்டிலும் மேலானதாய் வேத வசனத்தை நேசித்து, ஆண்டவரை நேசித்து உங்கள் ஆவிக்குரிய மனுஷனை வளர்க்கிறதுல நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அதுக்கடுத்து ஒரு காரியத்தை பார்ப்போம். மத்தேயு 10:22 வாசிப்போமா? என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். ரட்சிப்புல நம்ம என்ன செய்யணுமா? நிலைத்திருக்கணுமா? முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இது என்னது? ஆண்டவர் இதில் வித்தியாசமாக நமக்கு சொல்லியிருக்கிறாரே. முடிவு பரியந்தம் அப்படின்னா ஒன்று ஆண்டோடைய வருகை நமக்கு இருக்கணும், இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்? போயிடணும். அப்போ முடிவு நமக்கு வர்றதான முடிவு. இதில் இந்த முடிவு வரைக்கும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு ஒரு நாள் நம்ம பெற்றுட்டோம், இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானம் வாங்கிட்டு அதோடு நின்று போகிறதில்ல. அதோட ரட்சிப்பு அங்கே நிற்கலை. அந்த ரட்சிப்பு நம்மளை தொடர்ந்து என்ன செய்யுது? வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ரட்சிப்பு எப்படின்னா முடிவு வரைந்து இருக்கணும், அது நிலைச்சிருக்கணும். அதில் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம ரட்சிப்பு மறு நிமிஷமே மாறி போகும், அடுத்த நொடியே மாறி போகும். இப்போ ரட்சிப்பட்டிருப்பீங்க, அடுத்த செகண்ட் என்ன செய்யும்? உங்கள் ரட்சிப்பு என்ன செய்யும்? நீங்கள் இழந்துருவீங்க, செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சுருவீங்க, பேசக்கூடாத பேசிடுவீங்க. உங்கள் ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்ய முடியாது? காத்துக்கொள்ளவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யணுமா? கடைசி வரையும் முடிவு வரைந்தும் நிலைத்திருப்பவனே. சாங்க போகிற தருவாயில் கூட அந்த நிமிஷம் கூட நீங்கள் ஆண்டவர் மறுதளிச்சிங்கன்னா உங்கள் ரட்சிப்பு வீணாக போச்சுன்னு அர்த்தம். சரியா? அடுத்த நிமிஷம் சாக போகிறோம், இந்த நிமிஷம் நீங்கள் சொல்லுங்கள், என்ன ஆண்டவருக்கு என்ன ஒளிஞ்செஞ்சு, அவர் என்னத்தை நீ நடத்தினார், என்ன எனக்கு கொடுத்தாரு, நான் ஆண்டவர் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், போச்சு. அதோட நீ இத்தனை வருஷமாக ஆண்டு காலமாக நீ ஆண்டவரோடு நடந்து எல்லாம் பண்ணி எல்லாம் வீணாக போச்சுன்னு அர்த்தம். சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? முடிவு வரைந்து நம்ம ரட்சிப்பு என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும், அதில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ரட்சிப்பை ஏனோ தான் நினைக்கக்கூடாது, அது முக்கியமானது. சரியா? உங்கள் கூடையே வருது, உங்கள் நிழல் எப்படி உங்கள் கூடையே வருதோ இந்த ரட்சிப்பு உங்கள் கூடையே வருகிறதான ஒரு காரியம். அதில் நீங்கள் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம்.
முடிவு பரியந்தம். சரியா? அது மாத்திரமல்ல, அதே ரட்சிப்பில் 10:22 வாசிச்சிட்டோமா? சரி, ரோமர் 13:11 வாசிங்க. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கு. ஆமா, அந்த ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா நிலைத்திருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட போது பயங்கர சந்தோஷமா இருந்தோம். நீங்க நினைச்சு பாருங்களேன், உங்க ரட்சிப்பு நாளை நினைச்சு பாருங்க. அந்த நாள்ல இருந்த சந்தோஷம் பயங்கரமா இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த ரட்சிப்பு எங்க இருந்துச்சு? சமீபமா இருந்துச்சு. அதை காட்டிலும் இப்ப அந்த ரட்சிப்பு என்ன செய்வான்? உங்க பக்கத்தில் நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. நீங்க நினைக்கலாம், ரட்சிப்பு அன்னைக்கு பட்டோம், அந்த ரட்சிப்பு அன்னைக்கு பட்டுட்டு என்ன செஞ்சிட்டோம்? விட்டுட்டோம், அதோட நின்றுச்சு ரட்சிப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, அன்னைக்கு எப்படி நீங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த ரட்சிப்பை நீங்கள் பார்த்தீங்களோ, அந்த ரட்சிப்பு இன்னைக்கு மிகவும் சமீபமாய் உங்கள் கூடையே என்ன செய்யுது? வந்துக்கிட்டே இருக்கு. அதில் நீங்கள் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம். அடுத்து யோவான் 15:9 வாசிப்போமா? பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆமாம், தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். சரியா? தேவன் அன்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை போய் செஞ்சுட்டு வரக்கூடாது. நம்ம அப்பா நம்ம அம்மா நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நேரம் ஒரு தப்பு பண்ணும்போது அப்பா அம்மா என்ன செய்வாங்க? நம்மளை மன்னிச்சிருவாங்க. சரி மகனை நீ செய்யாத, மகளை இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்பை பயன்படுத்தி பெரிய பெரிய தப்பு செஞ்சுட்டு வந்தால் அப்பா அம்மா ஒத்துக்குருவோமா? ஒத்துக்கிற மாட்டோம். இந்த தப்புக்களை என்ன செய்ய மாட்டோம்? நம்ம ஒத்துக்கிற மாட்டோம். அடுத்து என்ன சட்டு நம்ம என்ன செய்வோம்? பிள்ளைய திட்டுவோம், அடிப்போம், இல்லை மோகத்தை காட்டுவோம், ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருவோம். ஆனால் இவர் இங்கே சொல்கிறார் ஆண்டவர், அப்படிப்பட்ட அன்பை நான் உங்கள் மேலே காட்டுறேன். அந்த அன்பில் என்ன செய்யணும்? நீங்கள் நிலைச்சி நிற்கணும். நான் உங்கள் மேலே அன்பு காட்டியிருக்கேன், உங்கள் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன், உங்கள் அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன், உங்கள் மீறுதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்ய போயிடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறது, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவம் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதோ. அப்போ பாவத்தை ஆண்டவர் மூடிட்டாரு. சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அப்போ கர்த்தர் அக்கிரமத்தையும் மூடிட்டாரு, நம்ம என்ன செய்யற பாவத்தையும் மூடிட்டாரு, அக்கிரமத்தையும் அவர் நினைவுக்கு கொண்டு வரதில்லை. அவர் எண்ணாமல் இருக்கிறாரு. பரவாயில்ல, என் பிள்ளை தப்பு செஞ்சான் சரியாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே அன்பு வச்சதுனால, முந்தி அன்பு காட்டி நம்மளை ரட்சித்ததுனால நம்ம மேலே அன்பு வச்சிருக்காரு. அந்த அன்பில் நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். என்னுடைய அன்பில் நீங்கள் என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணும். அதை என்ன செய்யக்கூடாது? உதாசீனப்படுத்தக்கூடாது, உதறி எறியக்கூடாது, எத்தி தள்ளக்கூடாது. சரியா? தேவன் நம்ம மேலே அன்பு காட்டுறாருன்னா அதில் என்ன செய்யணும்? நிலைச்சு நிற்கிறவங்களாய் நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து 1 யோவான் 2:17 வாசிப்போமா? உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்ப தேவனுடைய சித்தம் செய்வதிலே நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். ஏனதானம் என்றில்லம்மா, தேவன் அறிந்திருக்கிற நீங்கள், விசுவாசியில் இருக்கிற நீங்கள், வேதத்தை நீங்கள், தேவனுடைய சித்தம் என்ன என்பதை என்ன செய்யணும்? அறிந்து அதில் என்ன செய்யணுமா? நிலைத்திருக்கணும். அவருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அதன்படி நான் செய்வேன் ஆண்டவரே அப்படின்ற சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. பாட்டு பாடுறோம்ல, நம்ம சும்மா வாயில் பாடிட்டு போகிறதெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம செய்கையில் செஞ்சு காட்டணும். அப்போ அவருடைய சித்தத்தில் நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 7:20 வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 7:20 வாசிப்போமா? அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். ஆமா, ஆண்டவர் நம்மளை ஒரு காரியத்துக்குன்னு அழைச்சிருப்பாரு. நம்ம கிறிஸ்தவங்களாக மாறிட்டோம், வேதத்தை தூக்கிட்டோம், ஏதாச்சும் ஒரு காரியத்தில் நம்மளை அழைச்சிருப்பாரு. நமக்கு அந்த அது நமக்கு அது என்ன செய்கிறோம்? நமக்கு அதில் தகுதியாக இருப்போம். அந்த காரியத்தில் நம்மளை அழைச்சிருப்பாரு. அதில் என்ன செய்யணுமா? நிலைச்சிருக்கணும். உன்னை ஜெபத்துக்கு அழைச்சிருக்கிறாரா? நிலைச்சு நில்லு. உன்னை சண்டே கிளாஸ் ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரா? நிலைச்சு நில்லு. உன்னை பாடல் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரா? அதில் நிலைச்சு நில்லு. இல்லை வேதம் வாசிக்கிறதுக்கு உன்னை அழைச்சிருக்கிறாரா? அதில் நிலைச்சு நில்லு. சரியா? வேறு என்ன விதத்தில் உன்னை அழைச்சிருக்கிற? உனக்கு ஜெபிக்க தெரியுமா? அதில் நிலைச்சு நில்லு. அழைக்கப்பட்ட அழைப்பில் என்ன செய்யணுமா? நிலைத்திருக்க வேண்டுமா? அதை விட்டுட்டு இன்னொரு காரியத்தில் போய் தலையிடுறது, அதை விட்டுட்டு இன்னொரு காரியத்தில் போய் தலையிடுறது, அது இருக்கவே கூடாது. விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு அது கூடாது. நம்ம என்ன செய்யணும்? நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு, நமக்கு ஆண்டவர் என்ன அழைப்பு கொடுத்துருக்கிறாரோ அந்த அழைப்பில் நம்ம என்ன செய்யணுமா? நிலைத்திருக்க வேண்டுமா? சரியா? நம்ம அழைப்பில் நிலைத்திருக்க வேண்டும். அதுக்கடுத்து வாசிப்போமா? 1 யோவான் 2:14 வாசிப்போம். பிதாக்களே,
ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஆமா, வேத வசனத்துல நம்ம நிலைச்சிருந்தோம்னா, வசனத்தை மறுபடியும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. வேத வசனத்துல நிலைத்திருந்தா வாலிபர்களே நீங்க என்ன செய்வீங்க? பொல்லாங்கனை ஜெயிச்சிருவீங்க. வேத வசனத்தை கொண்டு ஜெயிக்கலாம். சரியா? வாலிபர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த வசனத்தை அழகா சொல்லியிருக்கிறாரு. நம்ம எல்லாரும் தான் வாலிபர்கள், எல்லாரும் நம்மளும் இந்த வாலிபர்கள். சரியா? எல்லாரும் என்னென்ன வேத வசனத்தில் நிலைச்சிருந்தா பொல்லாங்கனை நம்மளை ஜெயிக்க முடியும். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? ஆமாம், முடியும். வசனத்தின்படி தானே. அப்படித்தானே சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வசனத்தின்படி தானே. அப்படின்னா ஒரு பொல்லாங்கனை ஜெயிக்கணுமாண்டவனா, ஒரு துஷ்டனை ஜெயிக்கணும்னா, பிசாசு ஜெயிக்கணும்னா நமக்கு வேத வசனம் நம்ம இருதயத்துக்குள்ளே ஆழமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேத வசனத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம நிலைத்திருக்கணும். வேத வசனத்தில் நிலைத்திருக்கணும். இருதயத்துக்குள்ளே எப்போதையும் வேத வசனம் உங்களுக்குள்ளே விதை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாத்தே நீ என்ன செய்யணும்? பொல்லாங்கான காரியத்தை நீ ஜெயிக்க முடியும். பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, வேத வசனத்தில் நிலைத்து இருக்கலைன்னா எந்த காரியத்திலும் ஜெயம் பெற முடியாது. சிக்கலில் மாட்டிக்கிடுவோம், தோல்வியில் மாட்டிக்கிடுவோம், பிரச்சனையில் மாட்டிக்கிடுவோம். நம்மளை விடுவிக்க ஒரு ஆளும் முடியாது. சரியா? அப்படி நம்ம விடுவிக்க முடியாத நிலைமைக்கு போகாதபடிக்கு வேத வசனத்தில் நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோவான் 15:7 வாசிப்போமா? எதில் நிலைச்சிருக்கணும் பார்ப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். ஆமா, என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் முதல் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையில், ஆண்டவர் சொல்கிறதான வார்த்தையில் என்ன செய்யணுமா? நிலைத்திருக்கணுமா? நிறைய இருக்குது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எண்ணில் நிலைச்சிருங்க, கர்த்தருக்குள்ள நிலைச்சிருங்க, வேத வசனத்தில் நிலைச்சிருங்க, ஆவியில் நிலைச்சிருங்க. அப்படி ஆண்டவர் நிறைய சொல்கிறாரு. இங்கேயும் சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தையில் நிலைச்சிருங்க, வசனத்தில் நிலைத்திருங்க. இல்லை, நிறைய வருங்க, இதில் நிலைச்சிருங்க, அதில் நிலைச்சிருங்க. அப்போ நிலைத்திருக்கிற காரியம் எவ்வளோ காரியம் இருக்குன்னு பாருங்கள். நம்ம எதில் நிலைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? யோசனை பண்ணி பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையில் நம்ம நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது என்ன செய்யும்? உடனே உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கலையா? அப்போ ஆண்டோட வார்த்தையில் நிலைத்திரல அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளே நம்ம நிலைத்திருந்தோம்னா நம்ம என்ன செய்யலாம்? நம்ம என்ன கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு கொடுப்பார். அது வார்த்தையில் சொல்லியிருக்கிறது. அவர் ஒரு நாள் பொய் சொல்கிறவர் அல்ல, மனமாறும் மனசு குமாரனும் அல்ல, இல்லை மனு புத்திரனும் அல்ல. ஆண்டவர் பொய் சொல்லவே மாட்டார். சொன்ன அப்படியே செஞ்சிருவார். அப்போ இங்கே வசனம் சொல்லியிருக்குதே, அப்போ ஏன் என் வாழ்க்கையில் நடக்கலை? அப்போ நம்ம அதில் நிலைத்து இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவ வார்த்தையில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். சரியா? அதுக்கடுத்து ரோமர் 11:22 வாசிப்போமா? ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தயவுல என்ன செய்யணுமா? நிலைத்திருக்க வேண்டும். தயவுல என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். ஏன் என்னன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த தயவில் நீ நிலைத்திருக்கலைன்னா நீ என்ன செய்வேண்ட? வெட்டுண்டு போயிடுவ அப்படின்னாரு. நமக்கு ஒரு வியாதியை டாக்டர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குடும்பமே பயந்துரும், நம்ம சொந்த பந்தமே பயந்துரும், கணவன் பயந்துருவோம், மனைவி பயந்துரும், பிள்ளைகள் பயந்துரும். ஏதோ தேவையில்லாத ஒரு வியாதியை சொல்லிட்டாங்க, ஒரு பயப்படுற மாதிரி ஒரு வியாதியை சொல்லிட்டாங்கன்னா அப்படியே பயந்து நடுங்கி போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே கிருபை வச்சு, இறக்க வச்சு, தயவு வச்சு, தயவு ரொம்ப இறக்கத்தை காட்டிலும் கீழானது உள்ளது. சரியா? தயவு கிருபை ஒரு கிருபை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தயவு அதை காட்டிலும் மேலானது. ஏன்னு சொன்னால் ஒரு மனுஷன் பிச்சை கேட்குறான், பாசத்தை அடிக்கிறக்கு அந்த உதாரணத்தை சொல்லுவார். பிச்சை கட்டனா அவனுக்கு என்ன செய்வார்? ரொட்டி துண்டை கொடுத்தினா அதோட என்ன செய்யணும்? வெண்ணையும் தடவி கொடு, அது ஜாமு வச்சு கொடு அப்படிம்பாரு. அதை கொடுத்துட்டு அவன் எதமாக சாப்பிடுவான். அவன் அதை குடிச்சு விற்கிறாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாட்டில் தண்ணியும் கொடு அப்படின்னு சொல்கிறது. இதுதான் என்னது? தயவு. அப்போ ஆண்டவர் சொல்கிறது, என்னுடைய தயவுல நீ நிலைத்திருக்க வேண்டும். அதை நீ அற்பமாய் எண்ணினா, துச்சமாய் எண்ணி நீ தூக்கி போட்டேன்னா வெட்டுண்டு போவாய். அதில் நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். ஆண்டவர் நமக்கு மேல் காட்டுறதான தயவை என்ன செய்யணும்? புறக்கணிக்கக்கூடாது. சரியா? தூக்கி போட்டுறக்கூடாது, அதை அலட்சியப்படுத்திடக்கூடாது, உதாசீனப்படுத்திடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு அப்படி இரக்கம் பாராட்டியிருக்கிறாரா, தயவு பாராட்டியிருக்காரா, உடனே அது என்ன செய்யணும்? அதை அப்படி காத்து கொள்ளணும், அதில் நிலைச்சி நிற்கணும். சரியா? ஆண்டவர் அதை விரும்புகிறாரு. சரியா? தேவனுடைய தயவுல நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 4:14-15-16 வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 4:14-15-16.
மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது ஆமா, மூப்பர்கள் உன்மேல் கையில வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாய் இராதே. உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை குறித்து அசதியாய் இராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். ஆமென், அல்லேலூயா. நிறைய இது ஒரு பெரிய பிரசங்கமே, இதுக்கெல்லாம் தனி ஒரு பிரசங்கமே இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வரங்களில் நம்ம என்ன செய்யணுமா, நிலைத்திருக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரத்தில் என்ன செய்யணும், நீ நிலைச்சிரு. உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தில் என்ன செய்யணும், நீ நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நீ செஞ்சேன்னா நீ என்ன செய்கிற, மற்றவங்களுக்கு சொல்லும் போது அவங்கள என்ன செய்வேன், ரட்சிப்புகளை வழி நடத்துவதற்கு அந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது. இதில் ஒன்று நீங்கள் எடுத்துக்கங்க. நம்ம கொடுக்கப்பட்ட வரங்களில் நினைச்சு நம்ம நிலைச்சிருக்கணும். ஆண்டவர் நமக்கு என்ன வரத்தை கொடுத்துருக்கிறாரோ அதில் நிலைச்சிருங்க. கண்ணீர் விட்டு செபிக்கணுமா, அது ஒரு வரம்மா. உங்களுக்கு செபிக்கிறது தெரியுதா, அது ஒரு வரம். வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணி ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்களா, அது ஒரு வரம். பாடல் பாடுறது ஒரு வரம். துதி நடத்துறது ஒரு வரம். சரியா, மியூசிக் வாசிக்கிறது ஒரு வரம். வேத வசனத்தை வாசிக்கிறது ஒரு வரம். சரியா, தீர்க்கதரிசனம் சொல்கிறது ஒரு வரம். குணமாக்குறது ஒரு வரம். நீங்கள் ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்குதா, அது ஒரு வரம். எல்லாமே வரம். ஆலயத்துக்கு சீக்கிரமாக டயத்துக்கு வரணுமா, அதெல்லாம் ஒரு வரம். நீங்கள் பிள்ளைகளை எழுப்பி கூட்டு வர்றீங்களா, அதெல்லாம் ஒரு ஊழியம். ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா அதெல்லாம் என்ன செய்யணும், அதில் நிலைத்து நிற்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். எப்படி இருக்கணுமா, நிலைச்சு நிற்கணும். ஆண்டவர் அதில் நிலைச்சு நிற்க சொல்றாரு. சரி, அடுத்து 1 கொரிந்தியர் 15:1 வாசிப்போமா. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். ஆமாம், அதிலே நிலைத்திருக்கணும். சுவிசேஷத்தை ஆண்டவர்கிட்ட எத்தனையோ தடவை நம்ம கேட்டு சுவிசேஷ பகுதி வாசிருக்கோம், எத்தனையோ சுவிசேஷம் கேட்டிருக்கிறோம். ஆனால் அதில் நம்ம நிலைச்சிருக்கிறோமா? மறுபடியும் நான் சொல்கிறேன், சுவிசேஷத்தில் என்ன செய்யுங்க, நிலைத்திருங்கள். சுவிசேஷத்தில் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். என்ன சுவிசேஷம்? ஆண்டவர் தான் ரட்சகர் இல்லை, ஆண்டவர் தான் ரட்சகர், அவர் தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்ம இருதயத்தில் வச்சுருக்கணும். இதை போய் மற்றவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா தான் நம்ம மாத்திரம் இருக்கிறது இல்லை, அந்த சுவிசேஷத்தில் நிலைச்சிருந்து நம்ம மாத்திரம் இருக்கிறது இல்லை. சரியா, அடுத்து ஒரு காரியத்தை பார்ப்போம். நம்ம ஏற்கனவே வாஸ்ததான பகுதி 1 யோவான் 2:27 வாஸ்தம்னா அபிஷேகத்தில் என்ன செய்யணுமா, நிலைத்திருக்க வேண்டும். வாசிமா. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. ஆமா, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும். அந்த அபிஷேகத்தில் என்ன செய்யணுமா, நிலைத்திருக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் நீங்க என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். அந்த அபிஷேகத்தை விட்டுவிடக்கூடாது. சரியா, ஒரு சிலர்லாம் அபிஷேகம் கேட்பீங்க, ஆண்டவர் கொடுக்கும்போது எப்படி பெற்றுக்கொண்டீங்கன்ற அந்த அடையாளம் இருக்கும். ஆனால் உங்களை விட்டு வெளியே போனதுக்கு பிறகு அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா அந்த அபிஷேகத்தை நீங்கள் காத்து கொண்டிருக்க மாட்டீங்க, விட்டுருப்பீங்க. அப்படி விட்டுறக்கூடாது. அதில் என்ன செய்யணுமா, நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஏனோ தானான்னு சொல்லி அதை என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுவோம். யோவான் 15:16 வாசிப்போமா. கடைசியாக 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. செடியில கொடி எப்படி அப்படியே இறுக்கமாக படர்ந்துருக்குதோ அது கனி மிகுந்த கனியில் கொடுக்குமோ. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நிலைத்திருந்து என்ன செய்யணும், போய் என்ன செய்யணும், கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். உங்கள் கனி நீங்கள் நிறைய கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அப்போ ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிற நீங்கள் போய் என்ன செய்யணுமா, கனி கொடுக்கணுமா. உட்காந்துருக்கிற இடத்துல இல்லை, நீங்கள் போய். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிமா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது, நீங்க என் நாமத்திலே பிதாவிட்ட கேக்குறீங்க, அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும். நீங்கள் போய் என்ன செய்யணும், கனி கொடுக்கும்படியாக நீங்க கேட்கணும். சும்மா கேட்க கூடாது, கனி கொடுக்கும்படியாக. உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி, அந்த கனி நிலைச்சிருக்கணும். இன்னைக்கு ஆத்மா ஆதாயம் பண்ணிட்டு வர்றீங்க, அந்த ஆத்மா சபையில் இருக்குதா,
நம்ம கூட்டு வந்த ஆத்துமா அப்படின்னு தேடி பார்க்குறீங்களா? அந்த கனி எப்படி இருக்கணுமா? நிலைத்திருக்கணும். வாசிமா, நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. ஆமாம், நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போ கனி கொடுக்கிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அப்போ ஆண்டருக்குள்ள செடியில் நம்ம கொடியாக நம்ம எப்படி சுற்றி கனி கொடுக்க ஆசைப்படுகிறோமோ, அவற்றின் எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு எதிர்பார்க்குறோமோ, அதே போல் ஆண்டவர் உங்கள்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்குறாரு? கனியை எதிர்பார்க்குறாரு. அப்போ கனி கொடுக்கறதுல நீங்கள் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 8:29 வாசிப்போமா? யோவான் 8:29 வாசிப்போமா? இப்படிப்பட்ட ஊழியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னோட இருக்கிறாரு. யார் அனுப்பினாரு? பிதா குமாரனை இயேசு கிறிஸ்துவை அனுப்பினாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறவர். நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் நான் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அல்லேலூயா. அவர் என் கூடயே இருக்கிறாருன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரோ, அதே போல ஆண்டோடைய காரியத்தில் நீங்க எப்படிலாம் நிலைத்திருக்கிறீங்களோ அவர் உங்களை விட்டு போகவே இல்லை. அல்லேலூயா. அவர் உங்களோடையே தான் இருக்கிறாரு. நீங்க என்ன செய்யணும்? அவர்களை நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்களை நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மளை மாற்றி விடுவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எல்லா காரியத்திலும் நம்ம என்ன செய்யணும்? சரியானபடி நிலைத்திருக்கிறவன உபதேசத்தில் நிலைத்திருக்கணும், ஆலோசனையில் நிலைத்திருக்கணும், நம்பிக்கையில் நிலைத்திருக்கணும், போதகத்தில் நிலைத்திருக்கணும், உபவாசத்தில் நிலைத்திருக்கணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும், உறுதியான அஸ்திவாரத்தின் மேல் நிலைத்திருக்கணும், இல்லை நிச்சயித்து கொண்ட காரியங்களில் நிலைத்திருக்கணும், சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கணும், அவருடைய கட்டளைகளில் நிலைத்திருக்கணும், கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருக்கணும், தேவனில் நிலைத்திருக்கணும், தேவனுடைய பந்தியில் சரியாக நிலைத்திருக்கணும், ஒரு மனதில் நிலைத்திருக்கணும், ஜெபத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறதுல நிலைத்திருக்கணும். சரியா? இப்படி நிறைய காரியங்கள், அதிகாரம் பண்ணுறதில் நிலைத்திருக்கணும், தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கணும், அழைப்பில் நிலைத்திருக்கணும், தேவ சித்த செய்வதில் நிலைத்திருக்கணும், தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும், தேவனுடைய தயவில் நிலைத்திருக்கணும், தேவனுடைய வரங்களில் நிலைத்திருக்கணும், சுவிசேஷம் செய்வதில் நிலைத்திருக்கணும், அபிஷேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கடைசியாக ஆண்டவர் நம்மளை தனியே விடாதபடி, அவர் கூட நம்ம கூடயே இருக்கிறபடினால் அதையும் நம்ம விட்டு விடாதபடி, இப்படிப்பட்ட காரியங்கள், பிரியமான காரியங்களை செய்யும் போது தேவன் ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய விட மாட்டாரு? தனியே இருக்க விட மாட்டாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, நாங்கள் எல்லா காரியத்திலும் நாங்கள் நிலைத்து நிற்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, ஒரு நாள் எங்களை தனியே விடுகிறவர் அல்ல, எங்களோடு இருக்கிறவர். ஆண்டவரே, எங்களை கொண்டு எதை செய்யணும்னு சொல்லி விரும்புகிற தெய்வம் நீர். ஆண்டவரே, நாங்கள் தனியே இருக்காதபடி உம்மோடு சேர்ந்து நின்று நாங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் உம்முடைய ஆண்டவரே வசனங்கள், இத்தனை வசனங்களில் நிலைத்திருக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்கிற வல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. பாவியில் பிரதான பாவினா என் நீதியாலே காண கந்தையே. பாவியில் பிரதான பாவினா என் நீதியாலே
பாராட்ட என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே. என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே. என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. ஆமென் ஆண்டவரே, எங்களை ஒரு தகுதியும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் ஆண்டவரே. எங்களை தகுதி இருக்குன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. ஆனால் நீர் எங்களை ரட்சித்து எங்களை கழுவி தூக்கி எடுத்து இந்த களிமண்ணான பாண்டத்தில் ஆண்டவரே இத்தனை காரியங்களை அடக்கி இருக்கும்படியாக ஆண்டவரே ராஜாவே எங்களுக்கு நீர் போதித்ததான ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஆண்டவரே நாங்கள் நிலைத்து நிற்கும்படியாக ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றில் நாங்களை இடறி போகக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் மறுதளித்து போயிடக்கூடாது, விட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நாங்கள் நிலைத்து நிற்கிறவர்களாய் எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமைக்கு முடிய கரத்தில் தருகிறோம். நீங்க பொறுப்படுத்த நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இருக்கிறவங்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.